Hey guys, welcome back to another new video. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறது ஆண்ட்ராய்ட் டிவி. ஆண்ட்ராய்ட் டிவியில் எப்படி ஃபைல் மேனேஜர் ஏற்றி அதை யூஸ் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல ஆண்ட்ராய்ட் டிவியில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே பக்கத்தில் சர்ச்ன்னு இருக்குல்ல, ஐயோ தெரியாமல் பேக் பட்டன் நம்மக்கிட்ட இங்கே பக்கத்தில் சர்ச்ன்னு இருக்குல்ல, அந்த சர்ச்சை கிளிக் பண்ணணும். வீடியோ ஏன் இப்படி பிளிங்க் ஆகுதுன்னு தெரியல, நான் ஃபோன் கேமராவில் தான் எடுக்கிறேன், அதனாலயா இருக்கும்னு நினைக்கிறேன். டிவி ஒருவேளை எஃபிஎஸ் அந்த இஷ்யூனால ஒழுங்காக வரல போல். ஓகே, போயிட்டே இல்லை, வெறும் ஃபைல்ஸ் சர்ச் பண்ணுறேன். ஃபைல் மேனேஜர்லாம் சர்ச் பண்ணுற அளவு எனக்கு பொறுமை இல்லை. ஃபைலுன்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். வந்துடுச்சு. நான் ஏற்றிருக்கிறது இந்த எக்ஸ்ப்ளோர்ன்ற ஃபைல் மேனேஜர் ஆப் தான் ஏற்றிருக்கேன். உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது இது. நான் டிவி வாங்கினதுலேருந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ இது உள்ளே போவோம். உள்ளே போய் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிறது உங்கள் ஃபோனு, உங்கள் டிவியோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொத்தமாக இந்த சைடு தான் இருக்கும். நமக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். எல்லாமே தனித்தனியாக ஃபோல்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ டவுன்லோட்ஸு அந்த மாதிரி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். டவுன்லோட்ஸு, DCIM அப்படின்னா ஃபோட்டோஸ் சேவ் ஆகிற இடம், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியாக தான் இருக்கும். நம்ம போய்ட்டு அதிலே செக் பண்ணிக்கலாம். இப்போ எதையாவது உங்களுக்கு டெலிட் பண்ணணும்னா அந்த ரிமோட்டில் இருக்க ஓகே பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இல்லை டெலிட்டுன்னு இருக்கும், இல்லை ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ரீசைக்கிள் பின்னுக்கு போகணுன்னா, வேணான்னா அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இதே பக்கத்தில் வந்தால் இங்கே ஒய்ஃபை, ஃபைல் ஷேரிங் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். வேணும்னா கீழே கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணி இது பண்ணுங்கள். நிறையா ஆப்ஷன் இருக்குது இதுலேயே. லேனு இதெல்லாம் நானே இன்னும் செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ இந்த டிவி வச்சு எடுத்தேன்னா எப்படி வரும்னா, லைவ் டிவி எப்படி ஃப்ரீயாக பார்க்கலான்றது தான் வரும். அது வேணுமா அப்படின்னா வேணும்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபைல்ஸ்ன்னு போட்டதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப் இருக்குது. வெளியே வந்துடலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்.